Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 9. Kinetic Theory of Gases. Numerical problem 1. A fresh air is composed of nitrogen N2 78% and oxygen O2 21%. Find the RMS speed of N2 and O2 at 20 degrees Celsius. This is a given problem. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா at 20 degrees Celsiusல நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிகுலினுடைய ஆர்எம்எஸ் ஸ்பீடை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் ஆர்எம்எஸ் ஸ்பீட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்எம்எஸ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கும். VRMS is equal to under root of 3RT/m. இங்கே ஆர்ங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர், எம்ங்கிறது மோலார் மாஸ். ஸோ ஆர் இஸ் த கேஸ் கான்ஸ்டன்ட். கேஸ் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ 8.31 ஜூல் மோல் டு தி பவர் -1 கெல்வின் டு தி பவர் -1. டீங்கிறது டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளத்தில் 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணணும், அதாவது செல்சியஸை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணணும். பிகாஸ் கெல்வின் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். கெல்வினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 273 ஆட் பண்ணணும். ஸோ 273 ஆட் பண்ணோம்னா we will get 293 கெல்வின். எம்ங்கிறது மோலார் மாஸ். மோலார் மாஸை நம்ம பீரியாடிக் டேபிளிலிருந்து எழுதிக்கலாம். First, let us calculate the VRMS of N2. So first we are going to calculate VRMS, அதாவது RMS speed of N2. This is equal to under root of 3 into gas constant node value 8.31, temperature is 293 whole divided by what is the molar mass of N2? Molar mass of N2 is M is equal to, M is a molar mass. Molar mass of N2 is equal to 28 gram per mole. So this is equal to 28. இதையும் SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணணும். 28 into 10 to the power -3 kilogram per mole. ஸோ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 28 into 10 to the power -3. இந்த கால்குலேஷனை லாகை யூஸ் பண்ணி பண்ணால் ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அந்த கால்குலேஷன் இந்த வீடியோனுடைய லாஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் டூயிங் த கால்குலேஷன் we will find the value as 510.7. Unit of speed is meter per second. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 511 மீட்டர் per second அப்படின்னு வரும். This is the RMS speed of N2. அடுத்த RMS speed of O2 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் RMS speed of O2. This is equal to under root of அதே ஃபார்முலா 3 into 8.31 into temperature same, அதனால் 293 whole divided by molar mass of O2. Molar mass of O2 is 32 into 10 to the power -3. ஸோ இந்த மோலார் மாஸ் அப்படிங்கிறத நம்ம பீரியாடிக் டேபிளை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். மோலார் மாஸ் ஆஃப் O2 is equal to 32 gram per mole அப்படின்னு வரும். இதை SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா 32 into 10 to the power -3 kilogram per mole. ஸோ பீரியாடிக் டேபிளிலிருந்து கண்டுபிடிக்கிறது கிராம் per mole, அதை நம்ம SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கால்குலேஷனையும் நம்ம லாகை யூஸ் பண்ணி பண்ணோம்னா ஆன்சரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆஃப்டர் டூயிங் த கால்குலேஷன் we will get this value as
478 meter per second. So this is the RMS speed of O2 and this is the RMS speed of N2. So answer for the given problem is answer RMS speed of N2 is equal to 511 meter per second and RMS speed of O2 is equal to 478 meter per second. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் இன்னொரு புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.